அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவோ இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஒரு கப் அவல் வச்சு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. இந்த அவல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். நான் வெள்ளை அவலில் செஞ்சுருக்கேன். நீங்கள் சிகப்பு அவலில் கூட நீங்கள் செய்யலாங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கவங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுக்கு ஒரு கார சட்னியோட கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஃபுல்லாக அந்த அவல் ஃபுல்லாக நம்ம தண்ணி நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா திரிச்சு விட்டு நீங்கள் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஊற வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கையாலே தட்டி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இதை அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பயிறு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ரெண்டும் பொரியட்டும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. நம்ம சாப்பிடும்போது அது நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா கூட நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ கருவேப்பிலையே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே நான் உருவி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாவை சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. காரம் உங்களுக்கு கூட குறைச்சி உங்களுக்கு உங்கள் வீட்டில் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தாளிக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா நான் பொரிய விட்டுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும் நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் இருக்கும். இந்த வெங்காயத்தையும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ ஒரு 1/2 கப்பு துருவிய தேங்காய் எடுத்து நான் சேர்த்துருக்கேங்க. நான் தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட, ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. நம்ம ஏன்னா தேங்காய் வெங்காயத்தோடு போட்டு வதக்கும் போது நீங்கள் ஒரு நைட் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சிருந்தா அவளும் நல்லா நம்ம ஊறி வந்திருக்கும். பாருங்கள், கையால் எடுக்கும்போதே எடுத்து பார்த்தீங்களா, தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வரணும். அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாமே வதக்கி வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து நான் அதோடு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தூள் உப்பு நம்ம சேர்த்து எல்லாத்தையும் கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வருங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்ம எல்லாருமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் கூட நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் கையால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கிறேன். லேசாக நீங்கள் தண்ணி தெளித்து அதையும் திரும்ப இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணி நம்ம குழக்கட்டை மாதிரி பிடிச்சிக்க போகிறோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரி குழக்கட்டை மாதிரியே பிடிச்சிருக்கேன். ரவுண்ட் ஷேப்லேயும் பிடிச்சிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நம்ம ஒரு கார சட்னியோடு தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் கூட. இப்போ நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு மேலே இட்லி தட்டு மேலே ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் நல்லா நினச்சிக்கிட்டு பிழிஞ்சிட்டு நீங்கள் அது மேலே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுருங்களேன். அருமையாக சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ஒரு கொழுக்கட்டை அதே மாதிரி அவல் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, நல்ல டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெந்ததோட கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். சூடாக எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் வெறுமனவே எடுத்து கூட சாப்பிட்றலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.